ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் ரகசியங்களை அறிந்திருக்கிறார், மறைபொருளை அறிந்திருக்கிறார். நமக்கு விரோதமாக சாத்தான் என்ன செய்து கொண்டு இருக்கிறான், இந்த காரியம் எதனால் வருகிறது, சாத்தான் நம்மோடு கூட எதுக்கு வருகிறான் என்பதை எல்லாம் ஆவியானவர் என்ன பண்ணுவார், தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். வரப்போகிற காரியங்களை முன்கூட்டி அறிவிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இந்த ஆவியை நாம் பெறும்போது தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை என்ன பண்ண முடியும், சால்வ் முடியும். இந்த அனுபவங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ மனிதர்களாக நாம் வாடும்போது தான் இந்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார். எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும் என்று விருப்பம் இருக்குது? ஆவியானவர் என்னை நடத்தணும், ஆவியானவர் என்னோட கூட பேசணும், ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. நாம் பேசுகிறவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், நமக்குள்ளே இருந்து செயலாற்ற விரும்புகிறார். கிறிஸ்துக்குள்ளே இருந்து எவ்வளவு வல்லமையாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தாரோ அதே வல்லமையோடு நமக்குள்ளே கிரியை செய்ய அவர் விரும்புகிறாராம். அல்லேலூயா. இயேசுவை எப்படி ஆவியானவர் பயன்படுத்தினாரோ அதே போல நம்மையும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்த விரும்புகிறார். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி விசுவாசிக்க நம்மிடத்திலும் தமது மகாமேன்மையை காண்பிக்கும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவை எப்படி மரித்தோர்ந்து எழுப்பினாரோ அப்படின்றால் என்னன்னா, தேவன் கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பும் போது தமது முழு பலத்தை முழு வல்லமையை பயன்படுத்தினார். இந்த உலகத்தை படைக்கும் போது பயன்படுத்தின வல்லமை அல்ல, இந்த உலகத்தை படைக்கும் போது உண்டாக்கும் போது பயன்படுத்தினார் அந்த வல்லமை இல்லை, தமது முழு வல்லமையும் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழும்ப பண்ணினார். எப்படி கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழும்ப பண்ணினாரோ, எந்த வல்லமையும் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை தடுக்க முடியலையோ அதே வல்லமையை உங்களுக்குள்ளே இருந்து செயலாற்ற பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசுவை எழுப்ப பண்ணின அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் அதே ஆவினாலே தம்முடைய மகிமையான மகத்துவம் உள்ள வல்லமையை உங்களுக்குள்ளே விளங்க செய்யும்படியாக உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாய் பவுல் ஜெபிக்கிறார். பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஆமே. அப்படி என்றால் கண்கள் எல்லாம், மனக்கண்கள் எல்லாம் இன்னைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குருட்டு கண்கள் நமக்கு திறக்கப்படணும். ஆவிக்குரியதை அறிய வேண்டும் என்றால் நம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நாம் ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்கள், நாம் பரலோகத்துக்குரியவர்கள், ஜீவனுள்ள தேவனுக்கு உரியவர்கள். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை விலைக்கரையும் கொடுத்து வாங்கின ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே செயலாற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் காண்கிற உலகத்தில் இருக்கிறோம். இன்னொரு தேவன், நம்முடைய தேவன் காணாத உலகத்திலே வாசம் பண்ணுகிறார். புரிகிறதா நான் சொல்லுகிறது? நாம் காண்கிற உலகத்திலே மனிதர்களாக மாம்சமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் காணாத உலகத்திலே வாசம் பண்ணுகிறார். காண்கிற உலகம் இது, காணாத உலகம் பரலோகம், ஆவிக்குரிய உலகம். நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதை நம்மால் உணர முடியும். ஆமென். தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், ஆவிகள் இருக்கிறது, பிசாசின் ஆவிகள் இருக்கிறது, தேவன் இருக்கிறார். இந்த ஆவி மண்டலத்திலே மனிதனால் இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியங்களாக இருக்குது. இதையெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆவிக்குரிய மனக்கண்கள் நமக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய மனக்கண்கள் தேவை. அந்த ஆவிக்குரிய மனக்கண்கள் நமக்கு திறக்கப்படும் போது தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. காண்கிற உலகத்தில் காணாத உலகத்தை நாம் நாடிக்கொண்டு இருக்கிறோம். நாம் காண்கிற உலகம் தேவன் மனிதனுக்காக படைக்கப்பட்ட உலகம். ஆனால் ரட்சிப்பு பெற்ற நமக்கு இன்னொரு உலகத்தை தேவன் வைத்திருக்கிறார். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியாக, என் ஊழியக்காரன் இருக்கும்படியாக, அவர் இருக்கிற பிரகாரம் நாமும் இருக்கும்படியாக யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் தேவனோடு கூட தேவ ராஜ்யத்திலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஸ்தானாதிபதிகளாக, அவருடைய ராஜ்யத்தின் ராஜாக்களாக நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறார்.
ஆமே. இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஒரு காலம் வருகிறது, நான் அந்த ராஜ்யத்தில் பிரதிநிதிகளாக மாறப்போகிறோம். ஆமே. இப்போது அந்த ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. எப்போது கிறிஸ்து என் உள்ளத்திலே வந்தாரோ, எப்போது பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே வந்தாரோ, அப்போதே தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே செயலாற்றி கொண்டு இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குரியவனாக என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் யார் என்றால் தேவ ராஜ்யத்தின் புத்திரர்கள். நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிறோம். என்னைக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ அன்னைக்கே நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக என்ன பண்ணிட்டோம்? மாறிவிட்டோம். அல்லேலூயா. நாம் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு நாம் விசுவாசிக்க ஆரம்பித்தோம் அன்னைக்கே அவருடைய பிள்ளையாக மாறிட்டோம். விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளையாகும்படி அதிகாரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, குமாரனுடைய ஆவி நம் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். ஆமீன். குமாரனுடைய ஆவி. குமாரனுடைய ஆவினா கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்து பிதாவை அப்பா என்று கூப்பிடுகிறது போல நாமும் பிதாவை அப்பா என்கிற கூப்பிடக்கூட அதிகாரத்தை தேவன் நம் இருதயத்தில் வைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்திலே குமாரனுடைய ஆவி இருக்கிறபடினாலே நாம் தைரியமாக பிதாவை பிதா என்று கூப்பிடக்கூட அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் தேவனை பிதா என்று கூப்பிட முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களும் பிதாவின் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆமீன். இயேசுவை நம்புகிற அத்தனை பேரும் பிதாவின் பிள்ளைகளாக மாறுகிறோம். பிதா தான் தன் சொந்த குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. அவர் எந்த உலகத்திலிருந்து வந்தார்? அவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தார். நீங்கள் மண்ணானவர்கள், நீங்கள் மண்ணுக்குரியவர்கள், நான் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தேன், என் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன். எல்லா மகிமையும் பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு மனுஷனை ரட்சிப்பதற்காக, ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்குவதற்காக, இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் தேவ சாயலாக மாற்றுவதற்காக அவரே கர்த்தர் என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. அப்போ நம்ம எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணுறார்? ஆண்டவர் வேறொரு உலகத்துக்கு கொண்டு போவதற்கு விரும்புகிறார். ஆமே. இந்த பூமியில் வாழும்போதே ஆவிக்குரிய மண்டலங்களை நாம் அறிய வேண்டும். வான மண்டலத்துக்கு பொல்லாத ஆவிகள் என்று பவுல் சொல்லுகிறாரே, நாம் எத்தனை தெரியுது? வான மண்டலத்துக்கு பொல்லாத ஆவிகள் சேனைகள் நமக்கு தெரியுதா? தெரியல. எதுவுமே தெரியல. ஆவிக்குரிய சேனைகள், ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் சாதாரணமான இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும்போது மாம்சத்தில் போராட்டும், ஆவியில் போராட்டும், ஆவி மண்டலங்களோடு போராட வேண்டிய ஒரு தேவ மனிதனாக இருக்கிறான். நாம் எல்லாரும் ஒரு போராடி கொண்டு இருக்கிறோம். எதுகளோட? தீய சக்திகளோடு, பொல்லாத பிரபஞ்சத்தோடு, அசுத்தமான இந்த பிரபஞ்சத்திலே, உலகத்திலே நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறோம், ஆவிக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. பிரபஞ்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு வேண்டும். அதனால் தான் பவுல் சொல்லும்போது, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாறும்படி ஆமே சர்வ ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சர்வ ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆமே. இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பென்னும் தலைசீராவை நாம் அணிந்திருக்கிறோம், மார்க்கவசத்தை அணிந்திருக்கிறோம், தடுப்புகளை அணிந்திருக்கிறோம், பாதரட்சணைகளை அணிந்திருக்கிறோம். இப்படி எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு நாம் யுத்தம் பண்ண வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நமக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கிறது. நமக்கு வருகிற தீமைகள், இந்த உலகத்துக்கு வருகிற தீமைகள், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அநியாயமும் இந்த அசுத்தாவியினாலே இந்த பூமியிலே செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால், அதை எதிர்க்க வேண்டும் என்றால், அதை சிறைப்பிடிக்க வேண்டும் என்றால் அந்த அசுத்தாவியிலே நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமே. இயேசு தான் ஜெயிச்சிட்டாரு. நாம் ஏன் ஜெயிக்கணும்னா நம்மையும் கூட ஜெயிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசுடைய தந்திரங்கள், மந்திரங்கள், சூனியங்கள், கட்டுகள் இன்னைக்கும் பூமியிலே கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அதை சபை மூலமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன் மூலமாக, என் மூலமாக தான் சாத்தானை என்ன பண்ணுவார்? துரத்துவார். ஆகையினால் தான் இயேசு சொன்னால், என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துங்கள்,
என் நாமத்தினால் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து சுஸ்தமாக்கும், மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகியை சுஸ்தமாக்குங்கள் என்று புறப்பட்டு போங்கள் சொன்னார். என் நாமத்தை பயன்படுத்துங்கள் சொன்னார். நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி அப்படியாப்பட்ட வான மண்டலத்துக்கு பொல்லாத ஆவிகளை நாம் கட்ட முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்படி என்றால் சாத்தானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய ராஜ்யத்திலே உடைமைகளை நாம் கொள்ளையடிக்க முடியாது. முந்தி கட்ட வேண்டும். பிசாசை என்ன பண்ணணும்? முந்தி கட்டணும். அப்படி எப்படி முந்தி கட்ட முடியும்? பிசாசை முந்தி கட்டுவது என்றால் என்ன? பலவானை கட்ட வேண்டும். எப்படி கட்டணும்? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் பலவானை கட்டுகிறேன். அவன் பலவான் அல்ல, பலவீனன். இயேசுவின் நாமத்தினால் பிசாசை நான் கட்டுகிறேன். என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே இந்த செயலை தடுத்து கொண்டு இருக்கிற பிசாசை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ரட்சிக்க கூடாதபடி தடை செய்து கொண்டு இருக்கிற அந்த அசுத்தாவியை நான் கடிந்து கொள்கிறேன். வீடு கட்ட முடியாதபடி தடை செய்கிற, தரித்திரத்தை உண்டாக்குற, வியாதியை கொண்டு வருகிற, பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால் உன்னை கடிந்து கொள்கிறேன், உன்னை கட்டுகிறேன் என்று நீ சொல்லணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிசாசை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசை நாம் எதிர்த்து நின்றால் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு கூட இருந்து பிசாசை எதிர்க்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை நீங்கள் எதிர்த்தால் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்களை விட்டு ஓடி போகிறவனா இருக்கிறான். நாம் பிசாசை எதிர்த்து ஜெபிக்கக்கூடியவளா இருக்கணும். பிசாசை எதிர்த்து நாம் ஜெபிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்போதான் பிசாசை இயேசு ஓட ஓட விரட்டினான். பிசாசை ஓட ஓட விரட்டினான். இயேசு எங்கு போனாலும் பிசாசுகளை துரத்தினான். கட்டுகளை அவிழ்த்தார். ஊமையும் செவிடுமுள்ள ஆவியும் கட்டுகளை அவிழ்த்தார். கட்டு அவிழ்க்கிறது இயேசுடைய வேலையாக இருந்தது. இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் அநேக கட்டுகள் இருக்கிறது, அநேக பலவீனம் இருக்கிறது, அநேக வியாதிகள் இருக்கிறது. தேவ பிள்ளையே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை தேவன் தருகிறார். இந்த இயற்கை உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்க நமக்கு ஆவிக்குரிய உலகத்திலே பிசாசானவன் நம்முடைய சரீரங்களையும் நம்முடைய ஆவியும் ஆத்மாவையும் தாக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் தேவனிடத்தில் வரக்கூடாதபடி, தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ளக்கூடாதபடி நமக்கு பிரகாசமாக இருக்கிற கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி நமக்கு தேவை. இந்த உலகத்திலே நாம் ஜெயிப்பதற்கு, வெற்றி அடைவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை உயிர்த்தெழும் போது அந்த வல்லமையை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், எனக்குள்ளே வல்லமையா கிரியை செய்கிற அவர் வல்லமையின்படி என்று சொல்கிறார். எனக்குள்ளே ஆவியானவர் வல்லமையா கிரியை செய்கிறார். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆவியானவரே எனக்குள்ள பலத்தை கிரியை செய்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பலத்தை கிரியை செய்க என்று சொல்லணும். இயேசு ஒவ்வொரு நாளும் சொல்லுவாராம். பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுவார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று எபிரேய கிரேக்க மொழிகளிலே அப்படி பேசும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி, தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் ஏன் சபையில் கொண்டு வந்தார் என்றா, இந்த உலகத்தில் அசுத்தாவி கிரியில அழிக்க முடியாக, இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. நீங்கள் மாத்திரமல்ல, அநேக மக்களை இந்த உலகத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டுமென்னா நீங்கள் எழும்பணும். ஆமே, நீங்கள் எழும்பணும். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு தரித்து கொண்டு நீங்கள் எழும்பணும். அல்லேலூயா. இயேசுவை பயன்படுத்தின ஆவியானவர், அப்போஸ்தலரை பயன்படுத்தின ஆவியானவர் உங்களை என்னை இன்னைக்கு ஆவியானவர் பயன்படுத்தும்படியாக நாம் விரும்பணும். ஆமே, அல்லேலூயா. நீங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியின் வரங்களினால ஜெபிக்கணும். ஆவியானவர் நமக்கு அநேக வரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்வதற்கு, சுகமாக்குவதற்கு, தீர்க்க தரிசனங்களை பேசுவதற்கும், ஆவிகளை பகுத்தறிவதற்கும், பற்பல பாஷைகளை பேசி பழகுவதற்கும், ஆவி மண்டலங்களில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு, தேவனிடத்திலே ரகசியத்தை பேசுவதற்கு அந்நிய பாஷையும், இப்படி வியாக்கண வரங்களையும், தீர்க்க தரிசன வரங்களையும், அற்புதம் செய்கிற சக்திகளையும் தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வரத்தின் வல்லமையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பகிர்ந்தளிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் வரங்களின் வல்லவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் நம்முடைய செயல்பட வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம் பலன் அடைவோம்.
ஆவிக்குரிய பலன் அடைவோம். எருசலேமின், யூதாவின், சமாரியாவின், பூமி எங்கும் எல்லா இடங்களிலும் பலன் அடைந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த பலத்தினால் தான் புறப்பட்டு போனா. இயேசு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கலிலேயா விட்டு புறப்படும் போது சகல பட்டணத்தின் கிராமங்களில் இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்தார், சுகமாக்கினார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு விடுதலை செய்தார். கட்டுகளை அறுத்தார், வியாதிகளை சுகமாக்கினார். நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்பினார்கள். இயேசு இந்த பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டிருந்தார். அந்த ஆவியானுடைய பலன் அவர் மேல் இருந்ததினாலே விடுதலை செய்கிறவராய், நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி கொண்டே இருந்தார். ஆமென், அல்லேலூயா. உனக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தருகிறார். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நாம் தரித்து கொண்டவர்களாக, பலன் அடைந்தவர்களாக கிறிஸ்துவுக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆமே, இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் தான் வேலை செய்ய முடியும். ஆமே, ஒருவேளை நீ பரிசுத்த ஆவியானவர் கேள்விப்படாது இருக்கலாம், ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நீ உணராது இருக்கலாம், ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை குறித்து உனக்கு எந்த அறிவில்லாமல் இருக்கலாம். நீ ஒரே வேலை கேட்கணும், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் பிதாவே, அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை எனக்கு தாங்க, அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தை எனக்கு தாங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை உனக்கு தருவா. இது கடைசி காலமாக இருக்கிறது. நீங்க ஆவிக்குரிய உலகத்திலே யுத்தம் பண்ண வேண்டும். இந்த உலகத்திலே போர் ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக அக்னியாஸ்திரங்கள் எரியப்படுகிறது. பிசாசானவன் நம்மை அழிக்கும்படி, கொல்லும்படியாக அநேக அக்னி ஆஸ்திரங்களை எய்து கொண்டு இருக்கிறான். நீ முன்னேறக்கூடாதபடிக்கு உன் வளர்ச்சியை தடுக்கிறான், உன் மனதை கெடுக்கிறான், உன் சிந்தையை கெடுக்கிறான், உன் கண்களில் இச்சையை கொண்டு வருகிறான், மாம்சத்தில் இச்சையை கொண்டு வருகிறான். அநேக அக்கினி ஆஸ்திரங்கள் அவன் சரீரங்களில் கொண்டு வருகிறான். உன் பரிசுத்த வாழ்க்கையை குறைச்சலாக்குகிறான். உன்னை பரிசுத்தம் வாழக்கூடாதபடி உன்னை தடை செய்து கொண்டு இருக்கிறான். நீ பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படும் போது உன் வாழ்க்கை பலனடையும். ஆமே, நீ அக்கினியாயிருப்பா, நீ அக்கினியாயிருப்ப. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியமான ஆவியானவர் உனக்குள்ளே, அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. உன்னை வழி நடத்தக்கூடியவர், ஆலோசனை தருகிற ஆவியானவர் உன்னை வழி நடத்துவார், உனக்கு ஆலோசனை தருவார். நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவார். யார் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து வாழுகிறார்களோ, யார் இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட ஒட்டி இருக்கிறார்களோ அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவ ஆவியினால் நடத்தப்பட விரும்ப வேண்டும். நீங்க பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மாலே நடத்தப்படணும், உம்முடைய ஆவியினாலே நான் நடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி அந்த நல்ல ஆவியினால நடத்தப்படணும். உம்முடைய ஆவியானவர் எனக்கு நல்ல ஆலோசனை தரணும். என் கண்களிலே, என் சிந்தையிலே, என் ஆவியிலே, என் ஆத்மாவிலே ஒரு பலன் வேணும். ஆவியானவரே, உமக்காக நான் வாழ வேண்டும், உம்மை போல வாழ வேண்டும். நாம் கிறிஸ்துவை போல வாழ்வதற்காக தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் இயேசுவை போல வாழ்வதற்காக, நாம் இயேசுவை போல சிந்திப்பதற்காக, கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சிந்தை நமக்குள் வர வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. ஆமே, இந்த ஆவியானவர் தான் நம்மை கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் சாயலுக்கு கொண்டு போகிறார். அவர் தான் முத்திரையான ஆவியானவர். மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். உன்னை பிதாவாகிய தேவன் இந்த பரிசுத்த ஆவியினால் முத்திரைத்து இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக அந்த ஆவியானவர் உனக்குள்ளே முத்திரை போட்டு இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், இப்பிரபஞ்சத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, உன் தாய் தகப்பனுக்கு சொந்தமானவர்கள், உங்களுக்கு நீங்க சொந்தமானவர்கள். இயேசு இந்த உலகத்தில் வந்து வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாசமா இருக்கிறார். நான் சிலுவையிலே மரித்து விட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்குள்ளே இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் வாசமா இருக்கிறதை நான் அறிகிறேன். எனக்குள்ளே ஆவியானவரை கிரியை செய்ய, அந்நிய பாஷையில ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் மேல் இருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஆமே. உங்கள் விசுவாசத்தை பெருக செய்யுங்க, உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்க.
அல்லேலூயா. எந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறானோ சிந்தைகள் மாறணும், எண்ணங்கள் மாறணும். நான் யார் என்பதை நீ உணரணும். நான் தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், நான் தேவனுடைய பிள்ளைகள். இந்த ராஜ்யத்தில் இந்த பூமியிலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் கர்த்தருடைய பிள்ளை. எனக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என்னை அவர் செயல்படுத்த வைக்கிறார். நான் அவரை போல இந்த உலகத்திலே நான் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை போல நடக்கக்கூடியவளாக இருக்கணும். நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சுபாவங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியே மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பேச்சை மாற்றுகிறார். கிறிஸ்துவோடு கூட இணைந்தவன் கிறிஸ்துவின் ஆவியுடையவனாக இருக்கிறான். வேசியோடு இணைந்தவன் வேசித்தனத்தில் இருக்கிறான். ஆனால் ஆவியானவரோடு இணைந்தவன் ஆவியானவருடைய சுபாவம் உனக்குள்ள வரும். அல்லேலூயா. நீங்கள் தேவ ஆவியினாலே இணைந்து நடத்தப்படக்கூடியவர்களாக இருக்கணும். ஆமே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். அல்லேலூயா. மனசாட்சி சூடுண்ட பொய்யர்கள், மாயமான காலர்கள், அவிசுவாசம் உள்ளவர்கள் இந்த சத்தத்தை கேட்க முடியாது. மாயமானம் உள்ளவர்கள் கேட்க முடியாது. இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள், உண்மையாக தேவனை தேடுகிறவர்கள். யார் உண்மையாக தேவனை தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்த விரும்புகிறார். சபையை உன்னை நடத்த விரும்புகிறார். உனக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு வரைபடத்தை தருவார், ஒரு திட்டங்களை தருவார், தரிசனங்களை தருவார். நீ செய்ய வேண்டிய காரியத்தை, நீ போக வேண்டிய இடங்களை, நீ நடத்த வேண்டிய காரியங்களை, எந்த மகனை திருமணம் பண்ணணும், யாரை திருமணம் பண்ணக்கூடாது, எந்த வேலையை செய்யணும், எந்த வேலையை செய்யக்கூடாது, இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா என்று ஆவியானவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் எதையோ ஒன்று நினைத்து கொண்டு நாம் மாம்ச இச்சையின்படி ஏதோ ஒன்று செய்வோம் என்றால் அதில் நாம் தோல்வி அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். தோல்வி ஏன் வருகிறது என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் இல்லாமல் நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் அதிலே நமக்கு வெற்றி கிடைக்காது. ஆண்டவருடைய ஆலோசனை, கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படி என்றால் நமக்கு எல்லா ஆலோசனையும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு எல்லா ஆலோசனையும் தருவார். நீ எதை படிக்க வேண்டும் என்று நீ கேட்டாலும் அந்த படிப்பை சொல்லி தருவார். எந்த படிக்க போற, யாரை கல்யாணம் பண்ண போற என்பதெல்லாம் ஆவியானவர் சொல்லி தருவார். ஆமென். எத்தனையோ தேவ மனிதர்கள் இந்த பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவத்தோடு இருக்கிறார்கள். ஒரு டைம் உட்காந்து சாப்பிட்டுக்கினே இருக்கிறாரு சுமில்த் விகல்ஸ்வர்த். அப்படி சாப்பிட்டுக்கினே இருக்கும்போது கிச்சனில் ஏதோ பற்றி கொண்டு எரிகிறதை அவர் உணர்றார். இந்த அம்மா எல்லாரும் செய்துட்டாங்க, கிச்சனில் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் கிச்சனில் ஏதோ பற்றி எரியுது என்பதை அவர் என்ன பண்ணார், ஆவியில் உணர்றார். அப்படி ஆவியில் உணரும் போது சுமில்த் விகல்ஸ்வர்த் சொன்னா, நீ கிச்சனுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்கிறார். கிச்சனில் போகும்போது அப்போ தான் அது பற்ற ஆரம்பிக்குது. அந்த வீடு என்ன பண்ணுகிறோம், ஒரு தீக்கரையாக மாறப்போகுது என்பதை ஆவியானவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. எப்போது சுமில்த் விகல்ஸ்வர்த் காலையில் எழுந்துக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே அவர் எழுந்து துள்ளி குறித்து, ஆவியானவரே என்னை நிறைத்தருளும் என்று சொல்வாரா. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர்களால் நிரம்பி வாழுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் சிந்தை, அவர் ஆவி, அவர் ஆத்மா, நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன், ஒரு மனுஷன் தேவ மனிதனை அவர் சொல்கிறாரு, ஒரு கால் ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே இருக்குன்னு தெரியுங்களா, கால் வளர்ச்சி இல்லாத இருக்கும் தெரிஞ்சுக்கிறீங்களா, பார்த்துக்கிறீங்களா, அப்படிப்பட்ட ஆட்கள் யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? 2 பேர் அப்படி இருந்தாங்க பாருங்கள். அப்போது அந்த தேவ மனிதரிடத்துல வந்து ஜெபம் பண்ணும்படி கேட்டாங்களாம். என் கால் வந்து என்ன பண்ணுது, வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. அப்படி வளர்ச்சி இல்லாத இருக்கும்போது நாளைக்கு நீ போய் ஷூ கல்லில் போய் 8ஆம் நம்பர் ஷூ வாங்கி போட்டுக்கோ அப்படின்னார். 8ஆம் நம்பர் ஷூவை வாங்கி போட்டுக்கோ. ஷூ போட்டால் இவரால் நடக்க முடியாது. நாளைக்கு போய் நீ 8ஆம் நம்பர் ஷூ வாங்கி போட்டுக்கோ அப்படி சொன்னபோது காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் போயிட்டு கடைக்கு போயிட்டு ஷூ கடையில் போயிட்டு நிற்கிறாரு. இவர் காலுடைய ஒரு கால் தெரிந்து வளர்ச்சி இருக்குது, இன்னொரு கால் வளர்ச்சி இல்லை. அப்போ என்ன பண்ணுது, எனக்கு ஷூ வேணும்னாரு. ஒரு கால் இல்லவே இல்லை, இல்லாத கால் அது. போய் ஷூ கடையில் போயிட்டு ஷூ வேணும்னாரா. எந்த ஷூ வேணும்னு கேட்டாராம். 8ஆம் நம்பர் ஷூ எடுன்னா.
8ஆம் நம்பர் ஷூ அங்கே எடுத்து கீழே வைக்கிறதுக்குள்ளே அவர் கால் கடன்னு வளருதான். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? இந்த ஆவியானவர் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரன்னா, ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துவாரன்னா, உனக்குள்ளே அந்த ஆவியானவர் செயல்பாடுகள் இருக்கும். லீஸ்ராவிலே பவுல் பேசிக்கொண்டே இருக்கும்போது, பிறவியிலிருந்து கால் நடக்க முடியாத ஒருவனுக்குள்ளே விசுவாசத்தை கண்டபோது பவுல் அவனை பார்த்து சொன்னான், நீ எழுந்து நட என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் கைகளை பிடித்து தூக்கி விட்டார். அவன் கால்கள், இதுவரைக்கும் நடக்க முடியாத கால்கள் பலன் அடைந்தது. ஆமே, முடவர்கள் நடப்பார்கள், சப்பானிகள் நடப்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாவார்கள், மரித்தவர்கள் எழும்புவார்கள் என்று இயேசு அப்போஸ்தலருக்கு சொல்லி அனுப்பினாரே. பவுலுடைய கரங்களிலே தேவன் இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக அநேக மக்களை விடுதலை செய்தார். கச்சைகளிலும் உருமாடுகளிலும் அவன் போட்டிருந்த வஸ்திரத்தின் மூலமாக அநேக மக்களை ஆண்டவர் சுகமாக்கினார், அநேக ஜனங்களை சுகமாக்கினார். அவர் பேசின வசனத்துக்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்து அந்த சுவிசேஷத்தின் ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் போன பட்டணங்களிலே, அவர் போன இடங்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் பலத்தை கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர் பேசின வசனத்துக்கு ஆதாரமாக ஜனங்களை சுகமாக்கினார். கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார், இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்று அந்த சத்தியங்களை பேசும்போது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமைகளை பேசும்போது ஜனங்கள் சுகமடைந்தார்கள், ஆரோக்கியம் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ மக்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஜனங்களை சுகமாக்கினார், அற்புத சக்திகளை செய்கிறார். அநேக விஷயங்களை நாம் சொல்லலாம். இந்த சுமில் துவிகள் சொத்துடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியான பலத்த கிரியைகளை, ஏராளமான கிரியைகளை எல்லாம் செய்திருக்கிறார். ஒரு நாள் அந்த பரிசுத்த ஆவியை பெறாத சுமில் விகல்ஸ்வர்த் பரிசுத்த ஆவியை பெறாத ஒரு மனிதனாக உட்கார்ந்து கொண்டுதான். ஒரு சாதாரண ஒரு பிளம்பர், படிப்பறிவில்லாத ஒரு பிளம்பராக இருந்தார். அவங்க மனைவி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க தான் நல்ல பாட்டு பாடுவாங்க, அவங்க தான் சபைக்கு போதகராக இருந்தாங்க. ஆனால் இவர் ஒன்றுக்கும் உதவாக்கரையாக இருந்தார். அவர் ஒரு பட்டணத்திலே, ஒரு மாகாணத்திலே ஒரு மீட்டிங் நடந்தது பாரு. அந்த மீட்டிங்கில் போய் பரிசுத்த ஆவியானவரே வரங்களை பெற்றுக்கொண்டாராம். பரிசுத்த ஆவி மேலே தாகம் இருக்குது. அந்த பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்துக்கு போயிட்டு அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வந்தபோது அவர் மேடையில் வந்து அவர் வீட்டில் உட்காந்துருக்கும்போது, இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், நான் பரிசுத்த ஆவி பெற்ற நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று சொன்னாராம். சரி, நீங்கள் பிரசங்கம் பண்ணுன்ட்டு அவங்க மனைவி சொன்னபோது அவர் பிரசங்க மேடையில் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்னபோது சபையில் இருக்க மொத்த பேரும் கீழே வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய வல்லமை இயற்கை கடங்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுது, நடத்தக்கூடியதாக இருக்கிறது. என்ன செய்கிறது? நாம் மறைபொருளை எல்லாம் வெளிப்படுத்துவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார், வியாதிகளை குணமாக்குறார். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வியாதிக்கு பின்னாடி இருக்கிற அசுத்தாவி, என்ன அசுத்தாவி வேலை செய்து என்பது அவருக்கு தெரியும். அது பாவத்தினால் வந்ததா, அசுத்தாவினால் வந்ததா, இல்லை இயற்கை உபாதினால் வந்ததா என்பதையெல்லாம் இந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது தான் அதை அறிய முடியும். அல்லேலூயா. இயேசு அநேக தரம் மற்றவருடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் அறிந்தார். அவள் பேசுவதற்கு இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் என்று சொன்னபோது அவர்கள் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று தங்கள் இருதயத்தை சொல்லிக் கொண்டதை இயேசு அறிந்தார். எப்படி அறிந்தார்? அவருக்குள்ளே வெளிப்பாட்டின் வரங்கள் இருந்தது. ஆவியானவர் அவருக்குள்ளே செயல்பட்டு இருந்தார். வெளிப்பாடு வரங்கள் இருக்கிறது. அவர்கள் பேசுகிறதை உங்களால் உணர முடியும். அநேக தரம் அவர்கள் இப்படி சொல்லுகிறதை அவர் உணர்ந்தார். உங்களுக்குள்ளே எவன் பெரியவன் எவன் சின்னவன் என்று உங்களுக்குள்ளே வாக்குவாதம் வழியில் பண்ணி கொண்டிருந்தீங்களே, அந்த காரியம் என்ன என்று கேட்டபோது ஆண்டவர் அவங்களோடு பேசுகிறார். எங்கேயோ பேசுகிற காரியத்தை அவர் அறிகிறார். நாத்தான்வேல் அத்தி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்தில் எங்கிருந்து எழுந்து வருகிறான் என்பதையெல்லாம் இயேசு அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதுதான் வெளிப்பாட்டு வரங்கள். ஆமே. பாருங்க, இயேசு நடந்து போய்கிட்டே இருக்கிறார். நடந்து போய்ட்டு காட்டத்தி மரத்திலே சகையு என்கிற ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டு இருக்கான். அவன் பேர் யாருக்கும் தெரியாது, இயேசுக்கு தெரியாது. ஆனால் அவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த சகையு உள்ளத்திலே ஆசை, இயேசு எப்படியாப்பட்டவரோ, நான் அவரை போய் பார்க்க வேண்டும், நான் போய் அவரை சந்திக்க வேண்டும் என்று அவன் குள்ளனாக இருந்தபடினாலே ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஏராளமான மக்கள் இயேசுவை பார்க்க விடாதபடிக்கு அலை மோதினதுனாலே அவன் பார்க்க முடியல. இயேசுவை எப்படியாவது நான் சந்திக்கணும் என்று ஒரு காட்டத்தி மரத்திலே போய் ஏறி போய்
இந்த வழியாக தான் இயேசு வருவார், இந்த வழியாக தான் இயேசு வருவார். நான் எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும். அவர் முகத்தை நான் பார்க்கணும், அவர் சாயலை நான் பார்க்கணும், அவர் ரூபத்தை நான் பார்க்கணும். அவர் அழகுள்ளவரா எப்படி இருக்கிறாரு, அவருடைய ஆடை எப்படி இருக்குது, அவர் முகம் எப்படி இருக்கிறது. ஒரு ஆசை, ஆசை, அந்த ஆசை தாங்க அவனுக்கு ரட்சிப்பாக முடிந்தது. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு ஆசையை தேவன் தருவார். நீ போகணும், ஆண்டவரை தேடி போகணும். சகைவு இயேசுவை தேடி ஓடி அந்த மரத்து மேல் ஏறி போய் நின்றபோது இயேசு கரெக்டாக அந்த அத்தி மரத்து கீழே, காட்டத்தி மரத்து கீழே வந்து அவனை அண்ணாந்து பார்த்தார். சகைவே, கீழே இறங்கி வா, உன்னோட இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன், உன் வீட்டில் நம்ம சாப்பிட போகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. இயேசுடைய உள்ளம் பாருங்க, யார் உள்ளத்தில் என்ன வாஞ்சை இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சகைவு உள்ளத்திலே ஒரு வாஞ்சை, இயேசுவை நான் எப்படியாப்பட்டவர் என்று பார்க்கணும். ஊர் உலகெல்லாம் சொல்லுது, என்னை பாவி என்று சொல்கிறாங்க, என்னை அக்கிரமக்காரன் சொல்கிறாங்க, என்னை வரி வசூலிக்கிறவன் சொல்கிறாங்க. ஆனால் என்னை உள்ளத்திலேயே நல்லவனாக வாழணும்னு எனக்கு ஆசை தான். நான் இயேசுவை பார்த்துட்டா ஒரு வேளை நல்லவனாக மாறிடலாம், நான் இயேசுவை சந்திச்சா எனக்கு நல்லா இருக்கும்னு இயேசு அவனை பார்த்து, சகைவே இறங்கி வா, சீக்கிரம் இறங்கி வா, நேரம் இல்லை, சீக்கிரம் வா, உனக்கு ரட்சிப்பு வரணும், உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பை தரணும். இயேசு சகை வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாம், இவர் யார் என்று தெரியாதா இவருக்கு, இவன் ஒரு பெரிய பாவியாச்சே, இவன் ஆயக்காரனாச்சே, வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி எல்லாம் அநேக குடும்பங்களை கெடுத்தவனாச்சே, இவன் வாழ்க்கையில் போய் இயேசு சந்திக்கிறாரே, இவனோடு கூட கர்த்தர் போகிறாரே என்று சொல்லி வருத்தப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ள இயேசு போய், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உலகம் 1000 சொல்லட்டும், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகைவின் வீட்டை ரட்சிப்பதற்கு இயேசு வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. இந்த இரவு உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. உன்னை சந்திக்க வருகிறார், உன் குடும்பங்களை சந்திக்க வருகிறார், உன் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை மாற்ற வருகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வருகிறார், உன் குறைவுகளை நிறைவாக்க வருகிறார், உன் அவமானத்தை, உன் நிந்தையை இயேசு மாற்ற வருகிறார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை சந்திக்க இயேசு வருகிறார், உனக்காக இயேசு வருகிறார், உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இயேசு வருகிறார். உனக்கு இயேசு மேலே ஒரு ஆசை இருக்கிறதா, தாகம் இருக்குதா, நான் இயேசுவை நம்புவேன், இயேசு எனக்கு உதவி செய்வார் என்று ஒரு ஆசை இருக்குதா, நிச்சயம் அவர் உன் வீட்டுக்கு வருவார். நீ பார்த்து கொண்டு இருக்கும் போதே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அவர் உன் உள்ளத்தில் வருகிறார், உனக்கு உதவி செய்கிறார், உன்னை விடுதலையாக்குகிறார், உன்னை சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பாவத்தினால் வந்த வியாதியிலிருந்து, உன்னை அந்த மரண கட்டிலிருந்து இயேசு உன்னை குணமாக்குகிறார். அல்லேலூயா. இயேசு வந்து விட்டா உனக்கு ரட்சிப்பு வந்துவிடும். இயேசு ஒரு வீட்டுக்கு வந்து விட்டா சுகம் வந்துடும். இயேசு ஒரு வீட்டுக்கு வந்துட்டா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இயேசு அழைத்தால் இயேசு வருவார். அல்லேலூயா. அவர் அழைக்கப்பட்ட கல்யாணத்துக்கு புறப்பட்டு வந்தார். அவர் வந்தபோது அந்த கல்யாணத்தில் குறைவுபட்டது. இயேசு எங்கே அழைக்கப்பட்டாரோ அங்கே போய் அற்புதங்களை செய்தார். உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் வேண்டுமென்னா இயேசுவை நோக்கி அழைங்கள். ஆண்டவரே, எங்கள் திருமணத்துக்கு வாங்க, நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் சீஷர்களோடு வாங்க என்று சொன்னபோது இயேசுவும் அவர் சீஷர்களும் அவர் தாயாரும் மற்ற குடும்பத்தார் எல்லோரும் இயேசு அந்த குடும்பமாய் போய் கல்யாணத்தை ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்க ஆண்டவரை அழை, உன் கல்யாணத்துக்கு ஆண்டவரை அழை. ஆமே. உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார். உன் வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை நிறைவாக்குவார். உன் கல்யாணத்தில் ஏதாவது குறைவுபட்டு இருந்தாலும் அந்த குறைவுகளை இயேசு நிறைவாக்குவார். சகை வீட்டுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு வந்தது. அவனுக்கு எந்த போதனையும் இயேசு போதிக்கவில்லை, எந்த சத்தியத்தையும் அவனுக்கு சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், இயேசுவே, நான் யாரிடத்திலேயாவது வட்டி அதிகமாக வாங்கினான், நாளத்தனியாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், திரும்ப தருகிறேன். அல்லேலூயா. நாளத்தனியாக நான் திரும்ப தருகிறேன். நான் வாங்கினது அநியாயமாக வாங்கினது திரும்ப தருகிறேன். மனமாற்றங்கள். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தபோது மனமாற்றம் அடைகிறான், மனமாற்றப்படுகிறான். போதித்ததல்ல. எப்போது இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறாரோ அப்போதே அவன் மனம் மாறுகிறான், சுபாவங்கள் மாறுகிறது, கெட்ட சுபாவங்கள் மாறுகிறது. அதே போல தான் இயேசு உன் வாழ்க்கையில் வரும்போது உன்னுடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். உன் வீட்டுக்கு ரட்சிப்பு அருளுகிறார். நீ வாங்கியதை, நீ அநியாயமாக வாங்கினதை நாளத்தை திருப்பி கொடுக்கிற மனதை ஆண்டவர் தருகிறார். நான் செய்தது தவறு என்கிற உணர்வை தருகிறார். நான் செய்தது தவறல்ல என்று நீ என்ன பண்ண முடியாது, வாதாட முடியாது, உணர்கிறார். அல்லேலூயா.
தேவனுடைய அன்பு மிகப்பெரியதாக இருக்கிறது. சகேயுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு, உன் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு, உனக்கு ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அற்புதங்கள் தானாய் நடக்கும். உன் உள்ளத்தில் இயேசு இருப்பாருன்னா அங்கே ஆவியானவர் செயல்படுவார், பிதாவாகிய தேவனும் செயல்படுவார். ஏனென்றால் 3 பேரும் ஒரே நபர்கள் தான். அவங்க 3 பேரும் தனித்தனியாக இல்லை. பிதா என்னிலும், நான் அவரிலும், ஆவியானவர் என்னிலும், நான் அவரிலும் இருக்கிறோம். அல்லேலூயா. 3 பேரையும் தனியாக பிரித்திட முடியாது. பாருங்க, நம்முடைய தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார், 3இல் ஒன்றவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மிகப்பெரிய மோசங்கள் நடக்கப் போகிறது, மிகப்பெரிய மோசங்கள் நடக்க போகிறது. எச்சரிக்கையாக இருக்கும்படியாக இயேசு சொல்லியிருக்கிறார். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு ஏமாற்றுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், ஓநாய்கள், கள்ள போதகர்கள் இந்த பூமியிலே வந்து போதுமான மட்டும் ஜனங்களை எல்லாரையும் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சனை உள்ள ஆவிகள், கள்ள போதகத்தின் மூலமாக வசனங்களுக்கு விரோதமாக பேசக்கூடிய ஆட்கள் வருவார்கள். ஆகையினாலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஆவியானவர் மாத்திரம் உனக்குள்ளே இருந்தால் எது கள்ள போதகம் எது நல்ல போதகம் என்பதை என்ன பண்ணுவார்? எச்சரித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. திருத்துவத்தை குறித்து சரியாக அறிவு உண்டு, அந்நிய பாஷை குறித்து அறிவு வேணும், ஆவியானவர் குறித்து அறிவு வேணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்லுகிற சபைகள் எத்தனை ஊழியர்கள் பரிசுத்த ஆவி இல்லை, பரிசுத்த ஆவி ஒன்றும் பலன் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வல்லமை கிடையாது என்று சொல்லுகிறவர்கள் முட்டாள்தனமாக பேசி சபையை குழப்புகிறவர் உண்டு. அந்நிய பாஷையெல்லாம் பேசக்கூடாது, அது நமக்கு கொடுக்கப்படலை அப்படி என்று போதிக்கிற கூட்டங்கள் எத்தனையோ கூட்டங்கள் இருக்குது. தவறான வழியிலே ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். அவர்கள் எல்லாம் பண ஆசை பிடித்தவர்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், கிறிஸ்துவினால் அழைக்கப்படாதவர்கள், அநேக கிறிஸ்துவினால் அழைக்கப்படாத கள்ள உபதேசிகள் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு ஓநாய்கள் நான் போன பின்பு சபையை கெடுக்கும்படியாக அநேக ஓநாய்கள் வரும் என்று ஆவியானவர் மூலமாக பவுல் சபைக்கு எச்சரிக்கிறார். நான் போகிறேன், நான் போகிறேன், நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போக போகிறேன். இதோ என் ஊழியம் முடிவடைய போகிறது. நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஆவியானவர் என்னை பயன்படுத்தினார். இதை நான் போன பின்பு சபையை கெடுக்கும்படியாக கொள்ளுநரிகள் எல்லாம் வரப்போகுது. நான் சபையை குறித்து உங்களுக்கு எச்சரித்தேன். இரவும் பகலும் 3 வருஷமாக உங்களுக்கு நான் சொன்ன போதித்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் மறந்து விடாதீங்க. சபை வஞ்சிக்கப்பட காலம் வருகிறது, சபை ஏமாற்றப்படுகிற காலம் வருகிறது. பணத்தை பற்றி பேசி பணத்தை அபகரிப்பதற்காக இச்சை உள்ளவர்கள், காம விகாரமான பேச்சு உள்ளவர்கள், அசுத்தமான பேச்சு உள்ளவர்கள் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள். அவர்களை ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு ஆவிகளாக இருப்பார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும் இருக்கணும். வேதத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நீங்கள் தெளிவாக வாசித்து ஆவியிலே வெலப்பட்டு அந்நிய பாஷையிலே நல்லா ஜெபம் பண்ணி வாழணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறாருன்னா, ஒரு ப்ரொஃபஸர், ஆங்கில ப்ரொஃபஸர் ஒரு கல்லூரியிலே வேலை செய்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ப்ரொஃபஸருக்கு வேலை இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, துரத்தி அனுப்பிட்டாங்க. அப்படி துரத்தி அனுப்பும்போது அந்த வீட்டுக்கு போயிட்டு, இனி வேலை இல்லாத எனக்கு இனிமேல் வாடுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, வேலை இல்லாத எனக்கு வாழவே கூடாது, நான் சாக வேண்டும் என்று முடிவெடுத்து என்ன பண்ணார், வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போகும்போது வீட்டில் ஒரு பாட்டி, அங்கே ரட்சிக்கப்பட்ட பாட்டி, அந்நிய பாஷையில் பேசுது. அது படிக்காத ஒரு பாட்டி, எந்த படிப்பு அறிவும் இல்லாத ஒரு பாட்டி. ஆனால் அந்த அம்மா அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. என்ன அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க? ஆங்கிலத்திலே அந்நிய பாஷையை பேசுகிறாங்க. இவர் ஆங்கில ப்ரொஃபஸர், இவர் போகிறாரு, அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. போகும்போது அந்த அம்மா ஆங்கிலத்தில் அந்நிய பாஷையில் பேசுது. அந்நிய பாஷையில் பேசின போது அது என்ன பேசுனா, நீ சாக வேண்டாம், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், வேறு வேலையை கர்த்தர் உனக்கு தருவார், நீ சாப்பிட்டு பலன் அடைந்திரு, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்நிய பாஷையிலே அவர் பேரை சொல்லி திட்டமாக தெளிவாக பேசுகிறதை, அவர் ஆங்கிலத்தை பேசுகிறதை அதை கேட்டபோது ஆச்சரியப்பட்டார். ஆமீன், அல்லேலூயா. அந்த ப்ரொபோசருடைய உயிரை அன்னைக்கு இந்த ஆவியானவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. உணர்வை தருவார், உணர்வை தரக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார்.
நம்மளோட கூட ஆண்டவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். ஒரு சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியானவர் என்னோட கூட ஒரு காரியத்தை சொன்னார். நான் அந்த ஏரி வழியாக சைக்கிளில் வரும்போது சாப்பாட்டுக்கு வரேன், 2 மணி 2:30 மணி இருக்கும், சாப்பாட்டுக்கு வரேன். சர்ச்செலாம் அப்போல்லாம் அந்த காலத்தெல்லாம் எத்தனை மணிக்கு நம்ம முடிப்பாங்க? 1:30 மணிக்கு 2 மணி தான் ஆகும். அப்போ தான் சர்ச்சே முடியும். காலையில் 9 மணிக்கு போய் மத்தியானம் 1 மணிக்கு 1:30 மணிக்கு 2 மணிக்கு தான் முடியும். சபை எப்போ முடியுதுன்னு தெரியாது. நாங்கள் அப்படியோடு வீட்டுக்கு வரேன், சாப்பாட்டுக்கு வரேன். வரும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த நாகராஜ் இந்த பையன் இருக்கிறான், இந்த வீட்டில் எங்கள் வீட்டை தள்ளி ஒரு 3 வீட்டில் இருந்தான். நாகராஜ் இந்த பையன் புதுசாக கல்யாணம் பண்ணின்னு வந்தான். அவனோடு கூட போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொன்னார் என்கிட்ட. சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொன்ன போது நான் என்ன பண்ணிட்டேன், என் மனசாட்சியில் சொல்லிட்டு வரேன், ஆண்டவர் என் வீட்டு பக்கத்தில் தானே இருக்கிறான், நான் இப்போ போய் சாப்பிட்டு அவன் வீட்டில் போய் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சுவிசேஷத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் சாப்பிட வந்துட்டேன். அப்படி சாப்பிட வந்துட்ட போது 3 மணிக்கு 4 மணிக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து பாரு, 4 மணிக்கு அந்த மகன் என்ன பண்ணிட்டான், சூசைட் பண்ணிட்டான், தூக்கு மாட்டிட்டான். ஆண்டவர் என்கிட்ட சொன்னது என்ன, நீ அவனுக்கு போய் சொல்லுன்றார். அவன் பேர் நாகராஜ். பாருங்கள், 25 வருஷம் ஆகியும் இன்றைக்கி எனக்கு மறக்கலைன்னா காரணம் என்ன? அவன் இந்த ஊரும் கிடையாது, எங்களுக்கு சொந்தமும் கிடையாது, எங்களுக்கு பந்தமும் கிடையாது. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது. காரணம் என்ன? நான் சொன்னார் என்கிட்ட, நான் செய்ய தாமதித்த போது அவன் சாத்தான் என்ன பண்ணிட்டான், அந்த மகனுக்குள்ளே புகுந்து அந்த சூசைட் பண்ணி, ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை, அவன் என்ன பண்ணான், அந்த ஓலைக்கொட்டாவிலே சூசைட் பண்ணி இறந்துட்டான். அதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப வேதனை. ஆண்டவர் என்கிட்ட கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார், நான் தான் என்ன பண்ணல, சரியான டைமில் போய் அவனை காப்பாற்றலை என்கிற பாவ உணர்வு எனக்கு வந்துச்சு. அப்போது ஆண்டவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்கன்னு சொன்னேன். பாருங்கள், சில வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். நிறைய வேளையில் ஆவியானவர் பேசுகிறவராக இருக்கிறார். யாரோடு ஆண்டவர் பேசுவார்னா, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் பேசுவார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தவர்களப்படுகிற பரிசுத்த ஆவி. யாரெல்லாம் ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவர் உண்மையாகவே ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. உன்னை நடத்துவார், உன்னோடு கூட பேசுவார். உன் கூட ஆண்டவர் பேசுகிறதை உன்னால் உணர முடியும். ஆவியானவர் உன்னை நடத்துகிறத உன்னால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், தன் வாழ்க்கையில் நடக்கிறத நிறைய பேர் அறிய மாட்டாங்க. தன் வாழ்க்கையில் என்ன நடக்குது என்பது அறிய மாட்டாங்க. சபையில் பெரிய பெரிய திட்டங்களை தீர்மானங்கள்லாம் போடுவாங்க. 2025 இது 2030 வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, திட்டங்களை தீர்மானங்களை எல்லாம் போடுவாங்க. தான் வீட்டில் என்ன நடக்குது, தன் பிள்ளைக்கு என்ன நடக்குது, தன் பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன நடக்குது, எது நடக்குது என்பது அவங்களுக்கு தெரியாது. தேசத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. பாருங்களேன், தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. தான் குடும்பத்தில் என்ன நடக்குது, தான் பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது என்பதை அறிய மாட்டாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஆவியானவர் நடத்தினா எல்லா காரியத்தை என்ன பண்ணுவார், திட்டம் தெளிவாக சொல்லுவார். ஆமே, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் திருமணம் பண்ணும்போது ஆவியானவர் என்னோட ஒரு திட்டமாக தெளிவாக பேசுவார். எனக்கு திருமணம் எல்லா காரியத்தையும் என்னோட கூட பேசியிருக்கிறார். நான் அந்த காரியத்தில் சொல்லப்போனால் ஏராளமான விஷயங்களை நான் உங்களோட பேசலாம். எனக்கு திருமணம் ஆகும்போது ஆவியானவர் எனக்கு என்னோட கூட பேசுகிறதை கரெக்டாக சொல்கிறார். யார் உனக்கு மனைவி ஆவா, எந்த ஊர்லேருந்து வருவா, எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சொன்னேன். திருநெல்வேலியிலேருந்து வருவா பொண்ணு, மூக்கு கொடுத்தாது இருப்பா, வயசு இந்த வயசாக இருக்கும், நான் போய் பார்க்க மாட்டேன், அவள் தான் என்னை வந்து பார்ப்பா, எல்லாத்தையும் நான் சொன்னேன். எல்லோரும் என்ன பண்ணாங்க, என்ன சிரிச்சாங்க. பாருங்கள், ஆவியான ஒரு மனுஷன் நடத்தினா நான் எந்த பொண்ணும் போய் பார்க்கலங்க. எந்த பொண்ணு நான் என்ன பண்ணல, போய் பார்க்கல. பொண்ணு பார்க்கணுன்ட்டு போய் எந்த வீட்டுக்கு நான் படி எடுத்து காலை வச்சதே கிடையாது. என்ன அந்த ஆண்டவரே எனக்கு பொண்ணு கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசித்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு சரியான ஆட்களை கருத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. என் மனைவிகிட்ட, என் பிள்ளைங்கிட்ட, என் குடும்பத்துக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஆவியானவர் நடத்தினா சரியாக நடத்துவார். நல்ல மனைவி ஆண்டவர் தருவார், எலும்பூரிக்க தர மாட்டார். சில பேர் தப்பாக போய் அந்த ஆவியானவர் நடத்துறது இல்லாமல் சில பேர் திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் பண்ணி 1 வருஷம் கூட ஒழுங்காக வாழ மாட்டாங்க, 4 நாள் கூட ஒழுங்காக வாழ மாட்டாங்க, டைவர்ஸ் ஆகிடும். பாருங்கள், ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஏற்ற துணை இருக்கும், அந்த துணையை தான் நம்ம திருமணம் பண்ணணும். ஆனால் தேவையில்லாத ஆளை போய் திருமணம் பண்ணிட்டா, வாலிபை பிள்ளைங்க, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், சரியான ஆளை வைத்திருப்பார். காலேஜுக்கு நீங்கள் போகிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, உனக்கு நிறைய பேர் வருவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க, உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்ட்டு என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. எதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. உனக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார்.
நல்ல எதிர்காலத்தை வச்சுக்கா. நீ முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி உனக்கு நல்ல மனைவி நல்ல பிள்ளைகளை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமே. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று குப்பையை போய் தேடாதீங்க. உலகத்தில் இருக்கிறது தான் குப்பைங்க, தெரியுமா? வேஸ்ட்டு, நிறைய வேஸ்ட்டான பிள்ளைங்க இருக்குது. கர்த்தர் நல்லதை வைத்திருக்கிறார் உங்களுக்கு. நீங்களாக போய் எடுத்துடாதீங்க எதையும் போயிட்டு இது வேணும் அது வேணுன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, எடுத்துடக்கூடாது. வாழ்க்கையில் அதை மாதிரி ஒரு மோசமான நிலை கஷ்டப்படக்கூடிய காரியங்களை வாழ்க்கையில் நீ சந்திப்ப. ஆமே. நீ அவசரப்பட்டு கடவுள் வச்சுக்கிறத உணராமல் ஏற்ற துணையை ஆண்டவர் தருவார். ஆதாமுக்கு ஏற்ற துணை கர்த்தர் தான் உண்டாக்கினார். புரியுங்க, ஏற்ற துணையை கர்த்தர் தான் உண்டாக்கினார். அப்போ ஏற்ற துணை இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா? ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவ மனிதன் எப்படியோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணமே வானாம், கல்யாணம் எனக்கு வாழ்க்கையிலே சித்தமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் முடிவு எடுத்து கல்யாணத்தை என்ன பண்ணணும் பண்ணின்னு சொல்லிட்டு அவர் சுய சித்தத்தில் முடிவு பண்ணிட்டார். கல்யாணம் வானான்னு தான் முதல் முடிவு பண்ணார், வானான்ட்டு இருக்கலான்ட்டு ஊழியத்தை செய்யலான்ட்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்ட போது ஒரு காட்டு வழியாக போனார். காட்டு வழியாக போகும்போது ஒரு பேய் பிசாசு மாரி நடந்து வந்து ஒரு பேய் பிசாசின் போது நடந்து வந்தது பாருங்கள். அப்படி நடந்து வரும்போது இந்த ஜான் வெஸ்லி சொல்கிறாராம், நீ பிசாசாக இருந்தாலும் சரி, நீ தேவதூதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னாரு. ஏன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது? நீ தேவதூதனாக இருந்தால் நான் இயேசுக்கு ஊழியக்காரன், நீ தேவதூதனாக இருந்தால் நான் இயேசுடைய ஊழியக்காரன், அதனால என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது சொன்னார், நீ பிசாசாக இருந்தால் உன் தங்கச்சியை தான் நான் கட்டியிருக்கிறேன், அதனால் நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரு. புரிஞ்சுதா? சிரிப்பு வரல உங்களுக்கு வராது, புரிஞ்சவங்களுக்கு தான் வரும். உன் தங்கச்சி பிசாசுடைய தங்கச்சியை தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கட்டியிருக்கிறேன், உன் தங்கச்சியை தான் நான் கட்டியிருக்கிறேன், அதனால் ஒன்றுனா. ஜான் வெஸ்லியுடைய மனைவி அவ்வளோ மோசமாக நடத்தினாங்களாம் பாரு. ஜான் வெஸ்லியை சந்தோஷமாக இல்லை அவர் வாழ்க்கையில். பெரிய பெரிய ஊழியக்காரன் கூட என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த விஷயத்தில் தவறு பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஏற்ற துணையை அவர் என்ன பண்ணாங்க, சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்காமல் கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமலே இருந்தாங்க பாருங்கள். அவங்க மனம் திரும்பாமலே இருந்தாங்க. ஊழியக்காரருடைய மனைவி இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ண குடச்சல் கொடுக்குறாங்க. ஊழியத்துக்கு போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, என்ன பண்ணுங்க டேமினேஷன் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கள ஆளுகை செய்கிறத நான் பார்க்குறோம். நிறைய ஊழியக்காரருடைய மனைவி புருஷனை ஆளுகை செய்கிறார்கள். வேதத்துக்கு புறமானது. அவன் ஆளோட்டியை போல வேலைக்காரனை போல நடத்துகிறதை நாம் பார்க்குறோம். அதெல்லாம் மனம் திரும்பணும். நீ ரட்சிக்கப்பட்ட ஆளே கிடையாது. புருஷன் மேலே அதிகாரத்தை செலுத்துகிற பாஸ்டருடைய மனைவியில் மனம் திரும்பணும். ஆமாம், அதிகாரம் செலுத்துவதற்கு, புருஷன் மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. எந்த அதிகாரத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, செலுத்தக்கூடாது. உன்னை ஏற்ற துணையாக தான் உண்டாக்கினார், அவனுக்கு உதவியாக தான் உண்டாக்கினார். அவனை துரத்தனம் பண்ணவோ, அவன் மேலே அதிகாரம் செலுத்தவோ, அவனை அங்கே உக்காரு இங்கே உக்காரு, அதை செய் இதை செய்யன்னு அவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. ஆமே, அவன் உனக்கு தலையாக இருக்கிறான். கிறிஸ்து உங்கள் ரெண்டு பேருக்கும் தலையாக இருக்கிறார். கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிற போல சொந்த புருஷனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வசனங்களை நாம் வாசிக்கணும், வசனங்களை கவனிக்கணும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய மனைவி புருஷனுடைய பேச்சை கேட்குறதே கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படிதல் ஆவியை தருகிறார். திருமணத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த தேவ ஆவியானவர் இணைக்கிறாராம். திருமணம் பண்ணும்போது என்ன பண்ணாராம், கடவுளை இணைக்கிறாராம். தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்காது இருக்க கடவான். தேவனை என்ன பண்ணுறாராம், இணைக்கிறார். அதனால தான் ஒப்பந்தம் பண்ணுறாங்க பாருங்கள். ஒப்பந்தம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது நிறைய ஒப்பந்தங்கள் பண்ணுறாங்க பாருங்கள். நான் பிறர் முகத்தை பார்க்காமல் மரண பரியந்தும் நான் என்ன பண்ணுவேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரண பரியந்தும் உனக்காக நான் என்ன பண்ணுவேன், வாழ்வேன் என்று ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. கடவுளுக்கு முன்பாக, தேவ தூதருக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக, இந்த இயற்கை உலகத்துக்கு முன்பாக தங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்தாங்க. அப்போ அறிக்கை செய்யும்போது தேவன் அந்த இரு மனதை ஒரு மனதாக மாற்றுறாராம். திருமணம் என்பது என்னென்னா, ரெண்டு மனசையும் என்ன பண்ணுவார், அந்த கலாச்சாரம் வேறு இந்த கலாச்சாரம் வேறு, ரெண்டு பேரும் தனித்தனி ஒத்து போகாத மனசாக இருந்தாலும் அந்த திருமணத்தில் வந்து தேவன் ரெண்டு மனசையும் என்ன பண்ணார், ஒரு மனமாக்குறார். திருமணம், ரெண்டு மனம், இரு மனம். அங்கே மூணாவது ஒரு மனம், தேவ சித்தம் வருது, அதுதான் திருமணம். மூன்று காரியங்கள் நடக்குது. தேவன் ஒரு மனம், மனுஷன் ஒரு மனம், ரெண்டு காரியம், மூணாவது காரியம் வரும்போது திருமணம்.
அப்போ அந்த தேவன் அந்த திருமணத்தை இணைக்கிறார். முப்பெருநியுள் ஆறாது என்பது போல தேவன் சாட்சியாக இருக்கிறார், அந்த திருமணத்துக்கு சாட்சியாக இருக்கிறார். வாழ்க்கைக்கு எதிர்காலத்தில் எல்லாவற்றிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க, படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்தில் அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, முடிவெடுத்துடக்கூடாது. ஆவியானவருக்கு நீ என்ன பண்ணணும், காத்திருக்க வேணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் காத்திருக்கும் போது ஆவியானவங்களை சரியான வழியிலே நடத்துவார், நீதியின் வழியிலே நடத்துவார். ஆமீன். அல்லேலூயா. நம்ம பிரசங்கத்துக்கு நேராக போவோமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோமா? சரி. தேவனை சிறைப்பிடித்தவர், நான் தலைப்பு மட்டும் சொல்கிறேன், அடுத்த வாரம் முடிஞ்சால் பார்ப்போம். ஆமாம், தேவனை சிறைப்பிடிக்க வேண்டும். ஆமீன். தேவனை எப்படி நம்ம சிறைப்பிடிக்கணும், தேவனை நம்ம எப்படி சிறைப்பிடிக்கணும்? மனுஷனை சிறைப்பிடிச்சிடலாம், ஆனால் கடவுளை சிறைப்பிடித்த மனிதர்கள் உண்டு. கடவுளை சிறைப்பிடித்த மனிதர்கள் உண்டு. அது முதல் மனிதன் யாக்கோபு. யாக்கோபு ஒரு இரவு நேரத்தில் ஏசா தன்னை கொல்ல வருகிறான் என்று இரு பரிவாரங்களோடு சொத்துகளோடு அவன் புறப்பட்டு தன் மாமனாரை வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வரும்போது, அப்போது ஏசா அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது அவனை தன்னை கொன்று விடுவான் என்று பயந்து ஆண்டவரை நோக்கி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு கடவுளை சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான். அன்னைக்கு கர்த்தரானவர் அங்கே அவர் மத்தியில் தோன்றி சொல்றாரு, நீ என்னை போக விடு, பொழுது விடிந்து விட்டது, என்னை போக விடு. ராம் முழுவதும் ஆண்டவரை அவன் போக விடலை. ஆமீன். ராம் முழுவதும் என்ன பண்ணலை, தேவனை போக விடலை. ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு தேவனை சிறையாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்குமானால் அது ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் எவ்வளோ பெரிய வல்லமை உடையதாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணரணும் பிள்ளைகளே. நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடி நீ ஜெபிக்கும் போது தேவனை நீங்கள் சிறை பிடிக்க முடியும். ஆமென். தேவனே சொல்லார், பொழுது வெடித்து விட்டது, என்னை போக விடு, என்னை போக விடு யாக்கோபே, என்னை போக விடு. நினச்சிருந்த காலை உதறி தள்ளி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். தூக்கி அடிச்சுன்னா அந்த உலகத்துக்கு அண்ணாண்ட மூலையில் போய் விழுந்திருப்பான். இந்த உலகத்தில் இல்லாமல் வேறு உலகத்துக்கு போய் விழுந்திருக்கலாம். அவன் தலைமுடியை பிடிச்சி தூக்கி அடித்து போட்டுருக்கலாம். ஒரு சாரப்பாம்பை பிடிச்சி தூக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் செய்யலை. என்னை போக விடு, பொழுது வடிந்தது, என்ன வேணும், என்னை ஆசீர்வதித்தால் வழியே உன்னை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே. என்னை நீ ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வதியா ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியா ஆண்டவரே. வாழ்க்கையில் தனி மனிதனாக தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கும் போது, தேவனிடத்தில் நீ போராடும் போது தேவன் ஜெபத்தை விட்டு போக முடியாது. அல்லேலூயா. நீ ஆண்டவரை சிறைப்படுத்துகிற இடம் ஜெப அறையா இருக்கிறது. நீ தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது தேவனை சிறைப்படுத்த முடியும். அல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை நீ போய் ஜெபிக்கும் போது, அவரை காணும்போது ஆண்டவர் உன்னோட வந்துடுவார். ஆமென். யாக்கோபு அவர் காலை விடலை. ஆமென். அவர் காலை கட்டி பிடித்திருப்பான். போக விடலைன்னா என்ன அர்த்தம், கடவுள் பெரியவர். ஆமென். அவர் காலை கட்டி பிடிச்சிட்டு இருப்பார். நான் உன்னை போக விட மாட்டேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் விட போக மாட்டேன். ஏன் ஆசீர்வதிக்கலையா நான் ஆண்டவரே? வரும்போது சும்மா வந்தான். ரெண்டு பரிவாரம்னா ஒரு பரிவாரம் ஒரு ராஜாவுடைய சொத்து, ரெண்டு பரிவாரம் ரெண்டு ராஜாக்களுடைய சொத்தோடு தான் வரான். இன்னொன்று ஆசீர்வதிக்கணும். புரியுதா என்ன சொல்கிறாருன்னு? ஆசீர்வாதம் இருக்குது. ஏசா என்னை கொல்ல வரான், என் பெண் ஜாதி பிள்ளைகள் எல்லாம், என் வேலைக்காரர்கள் எல்லாம் 4 மனைவி இருக்குது, அதுக்கு பெத்த எடுத்த பிள்ளைக்கு 12 பிள்ளைங்க இருக்குது, எல்லாத்தையும் கொல்ல வரான் ஆண்டவரே, நீ கொடுத்த சொத்தெல்லாம் அழிக்க வரான். யாக்கோபு ஏசா ஒரு முன்னாடி வரான். லாபான் 20 வருஷமாக அவனுக்கு வேலை செய்தேன், அவன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணான், அவனும் என்னை பின்னாடி தோற்றின்னு வரான், இவன் என்னை முன்னாடி தோற்றினான். எப்பக்கத்தில் எனக்கு நெருக்கம், என்னை வாழ்வது என்னால் வாழ முடியாத சூழ்நிலை இருக்குது. எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறீ, இந்த செல்வெல்லாம் கொடுத்துருக்கிறீ, என்னால் வாழ முடியல. நான் தப்பித்து கொள்வதற்கு ஒரே வழி தேவ சமூகம் என்பதை உணர்ந்து அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். முழுவதும் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உண்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே, என்னை விட்டு போயிடாதே. உன் பேர் என்ன? யாக்கோபு என்றா ஏமாத்துக்காரன், வஞ்சனை உள்ளவன், ஏமாத்தனா. சொந்த சகோதரனை ஏசாவை சேஷ்ட புஸ்தர பாகத்தை சிவப்பு கூட கொடுத்து ஏமாத்தினான். அப்பாவுக்கு சொல்கிறான், ஆசீர்வாதத்தை ஏமாத்துறான். நான் தான் ஏசா, அவனோட ரோமம் இருக்குது பாருங்கன்னு சொல்லி சமைத்து கொடுத்து அவங்க அம்மாவோட சேர்ந்து அப்பாவை ஈசாக்கை என்ன பண்ணிட்டாங்க, ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றாங்க.
அப்பாவை ஏமாத்தினான், சொந்த சகோதரனை ஏமாற்றிட்டான், போன இடங்களெல்லாம் ஏமாற்றப்பட்டான், எல்லா இடங்களையும் ஏமாற்றக்கூடியவனாக இருக்கான். யாக்கோபு என்றால் ஏமாத்துக்காரன், வஞ்சனை உள்ளவன். அந்த எத்தனையே ஆண்டவர் மாற்றி அவனையே ஆண்டவர் ஆசீர்வதிச்சுன்னா பெத்த பிள்ளையை நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாக்கோபின் ஜெபத்தை கேட்டவர், யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபுக்கு உதவி செய்தவர். அல்லேலூயா. எதிர்த்து வந்த ஏசாவும் அவனை ஒன்றும் பண்ணலை, துரத்தி வந்த லாபானும் அவனை ஒன்றும் பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனோடு கூட போராடினான். தேவனோடு மனுஷனோடு அவன் போராடினதினாலே அவன் வெற்றி பெற்றான். அல்லேலூயா. மனிதன், எந்த மனிதன் உன்னை தோற்கடிக்க முடியாது. நீ யாக்கோபா இருந்த, இப்போது உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன். நீ ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்த, உன்னை ஆண்டவர் உன்னை ரட்சித்திருக்கிறார், உன் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். உன் ஜெபம் உன் வாழ்க்கையை மாற்றும். உன்னை எதிர்காலத்தில் வருகிற ஆபத்துகள் எல்லாம் அறிந்து நீ ஜெபிக்கும்போது அந்த பாதுகாப்பை தேவன் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. லாபான் எடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மையை மாத்திரமே அல்லாமல் ஒரு தீமையும் யாக்கோபத்தில் நீ பேசக்கூடாது. நீ எதையும் தீமை பேசக்கூடாது. அவன் என்னுடைய மகன். அல்லேலூயா. லாபான் சொந்த மாமனார்கிட்ட துரத்தின்னு வரான், கொல்லணும் அழிக்கணுன்ட்டு. ஆண்டவர் லாபானுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, நீ யாக்கோபை சந்திக்கும் போது உனக்கு சொப்பனத்தில் காணப்படுகிற தேவன், நீ யாக்கோபுக்கு மேலே கையை போடக்கூடாது, ஒரு தீய வார்த்தை கூட பேசக்கூடாது என்று கண்டித்து அனுப்புகிறார். அல்லேலூயா. உனக்காக தேவன் இறங்கி உன் எதிராளியை கண்டிக்கிறவராக இருக்கிறார். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது, வாயை திறந்து ஒரு தீமையும் பேசக்கூடாது. யாக்கோபுக்கு விரோதமாக எதுவும் பேசிடக்கூடாது. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, குறி சொல்லுகிறதும் இல்லை. யாரும் யாக்கோபை எதிர்க்க முடியாது. ஏனென்றால் யாக்கோபு தேவனோடு போராடி மனுஷரை தன்னை மேற்கொள்ளக்கூடாதபடி தேவனோடு கூட போராடினான். யாக்கோபு போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். என் வாழ்க்கையில் அப்படி தான். நான் போராடி ஜெபித்தேன் ஒரு காலத்தில். முழுவதும் போராடி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி முழுவதும் ஜெபித்தேன். இந்த யாக்கோபை போல ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்து என்று நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யாக்கோபை போல நாம் போராடக்கூடியவளாக இருக்கணும். பரிசுத்த ஆவியிலே நாம் நடத்தப்படக்கூடியவளாக இருக்கணும். ஆமென்.